கரெக்டாக நம்ம நாட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 175 கோடி பேர் போட்ட ஒரு வேக்சினை இப்போ நம்ம தப்பாக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க மீடியாவில். ஸோ அதோட ட்ரூத் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு வேக்சின் எடுத்தாலுமே ஒரு ரிஸ்க் இருக்கும், ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதாவது நாங்கள் மெடிசனில் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டால் ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு வேக்சின் ஒரு மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா, அதை அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, ரிஸ்க்கை காட்டியும் பெனிஃபிட் அதிகமாக இருந்தால் தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ காரணமே இல்லாமல் ஒரு வேக்சினை, அதுவும் மக்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேக்சினை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாது. ஆனால் அங்கங்கே நடக்கிற சில அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ்னால நம்ம மக்கள் ஒரு மிஸ்கான்செப்ஷன், அதாவது ஒரு டிஸ்பிலீஃபுக்கு போயிடுறாங்க. கோவிஷீல்டு வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வருது, இல்லை உங்களுக்கு மூளையில் போகிற ரத்த கொலையில் உங்களுக்கு அடைப்பு ஏற்படுது, அங்கே மாதிரி பரவலாக பேசுகிறாங்க. இதை நம்ம WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்போஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரிப்போர்ட்டும் தராங்க. ஸோ மக்கள் பேனிக் ஆகிறதுக்கு ஒரு அவசியமே இல்லை.